வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் பெண் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அயனாபுரம் பகுதியான மேட்டுத்தெரு, சோலையம்மன் கோயில் தெரு, வீராசாமி மெயின் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். இதேபோல் சிட்கோ நகரில் மனிதநேய மக்கள் கட்சியின் மகளிர் அணியை சேர்ந்த பெண் நிர்வாகிகளை சந்தித்து பேசிய கார்த்திக் மோகன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தன்னை வெற்றி பெற செய்தால் உங்களுடைய கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றி தருவேன் என உறுதியளித்தார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தேர்தல் குறித்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் இங்கே நடந்துச்சு. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மகளிர் பேரவை சார்பாக இந்த கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. இது சார்பாக இங்கே வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் கார்த்திக் மோகன் அவர்கள் வாக்கு கேட்டிருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில தான் மனிதநேய மக்கள் கட்சி இடம் பெற்றிருக்கு. எங்கள் சார்பாகவும் 2 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் பொதுச் செயலாளர் அப்துல் சமத் பாய் அவர்களும் நிறுத்தப்பட்டிருக்காங்க. கார்த்திக் மோகன் சார் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய மகளிர் பேரவையினுடைய அனைத்து ஓட்டுகளும் உதயசூரியன் சின்னத்திற்கு தான் எங்களுடைய ஓட்டுகளும் ஆதரவும். திராவிட மாடல் அரசு 2.0 தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். நாங்கள் குடியிருக்கிற எங்களுக்கு வேண்டிய சில சலுகைகள் தேவைப்படுகிறது. இங்கே எங்களுக்கு பின்னாடி வளர்ந்துருக்கிற மரம் இந்த வீட்டையே பாதிக்குது. பக்கத்தில் எந்த ஒரு இதுவும் செய்ய முடியல. குழாலாம் ரொம்ப பாதிக்கப்படுது. அதை கொஞ்சம் எடுங்கன்னு சொல்லி எவ்வளவும் சொல்லி ஆயிடுச்சு, எடுக்கவே மாட்டேன்றாங்க. 2வது ஊரில் ரோடு சரி கிடையாது. ரோடு போட்டு தரேன், நாங்கள் இன்னும் போடவே இல்லை. 3வது ஆமாம், ரோடு போட்டு எத்தனை 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சில சலுகைகள்லாம் நிறைய இருக்குது. 2வது ரேஷன் கடைக்கு வீட்டில் லேடிஸ் போகணுன்னா 100 ரூபாய் கொடுக்குறாங்க வண்டிக்கு. இங்கேருந்து ரேஷன் கடையை தூக்கி பக்கத்தில் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ரேஷன் பெரிய ப்ராப்ளம் ஆகுது. பாவம், இந்த அரிசி எண்ணெய் வாங்குறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்து எங்களுக்கு திமுக வேட்பாளர் அதாவது இது வில்லிவாக்கம் தொகுதி மோகன் சார் வராரு. அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க இதை கார்த்திக் மோகன் சார் வராரு, அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இந்த குறைகளை செய்கிறேன்னு. நான் இந்த குறைகளை கண்டிப்பாக செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நல்லபடியாக சேர்ந்து கொடுத்தா இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்தார் டிஎம்கேல வேட்பாளர் வந்தார். என்னை பார்த்து நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் சொன்னேன். அப்புறம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நான் வந்தேன்னா உங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொன்னார். சரி, நாங்கள் இருக்கேன் அதுக்கு தெரியும் சொல்லியிருந்தாரு. ஆட்சிக்கு வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்கிறேன், திருநெல்வேலிக்கு எல்லாருக்கும் நான் செய்வேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4 கோரிக்கைகள் இருக்கணும். ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவுக்கு பட்டா இல்லை, கரண்ட் வசதி இல்லை, அடிப்படை தேவையான வசதி கரண்ட் வசதி அதுவே இல்லைன்றாங்க. கேட்டால் பட்டா வேணுங்க. நாங்கள் 100 வருஷமாக இந்த இடத்துல வாழ்ந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ரோடு முக்கியமாக இருக்குது. ரோடு நடக்கல, குழந்தைங்கள்லாம் விழுந்துடுறாங்க, அடிக்கடிக்கு ப்ராப்ளம் ஆகுது. காவா பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் அப்பப்போ அடைச்சிக்குது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போய் கூப்பிட வேண்டியதாகுது, அணுக வேண்டியதாகுது. அதனால் தயவுசெய்து இந்த கோரிக்கைலாம் நீங்கள் எடுக்க முடியாது நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கணும். இப்போ வேட்பாளர் வந்தாங்க, 98வது வட்டம் மோகன் அவர்கள் வந்தாங்க, கார்த்திக் மோகன் அவங்க வந்துடுறாங்க. அவங்ககிட்ட எங்கள் கோரிக்கையை வைத்துக்கிறோம், அவர் செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். வில்லிவாக்கு தொகுதியில் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இங்கே குறிப்புகளை நான் கொடுத்துருக்குற காரணம் என்னன்னா, எங்களுக்கு ரோடு சரியில்லை, இந்த மரத்தினால வீடுங்க பாதிக்கப்படுது. இன்னொன்று சொந்தமாக வீடு கட்டிட்டோன்னு கரண்ட் தர மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னாலும் அவங்க ரீசன் எங்களுக்கு சொல்கிறது இல்லை. எங்களுக்கு இந்த கோரிக்கைலாம் இப்போ வந்திருக்கிற திமுக மோகன் கார்த்திக் வந்தாங்க, அவங்கள இடத்துல நாங்கள் கோரிக்கை விட்டுக்கிறோம். அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு.